ரெண்டாம் கிளாஸ்ல நம்ம சபையை குறிக்கிற தீர்மானத்தை பற்றி இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதன் சபையினுடைய தீர்மானங்களை நம்ம ரொம்ப விரிவாக ரொம்ப எக்ஸ்பேன்ஷன் பண்ணி நம்ம ஆலோசனை பண்ண வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். 1 பேதுரு நம்ம பார்க்குறோம், 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாருக்கு ஸ்தோத்திரம்? பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக. பாத்தீங்களா? அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. அதுதாங்க ஜீவனுள்ள நம்பிக்கை. ஜீவன் நீங்க பெறப்போ உங்களுக்கு என்ன வருது? ஜீவனுள்ள நம்பிக்கை வருது. புரியுதுங்களா? இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒண்ணு கிடையாது. நீங்க என்னைக்கு ஜீவனை பெற்றுக்கொள்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு என்ன வருது? அழியாமை வருது, வாடாதது வருது, சுதந்திரம். இன்னைக்கு சுதந்திர நாள் என்றும் இந்த சுதந்திரம் ஆவிக்குரிய சுதந்திரம் என்னைக்கு உனக்கு வருதுன்னா என்னைக்கு நீ அந்த மரணத்தில் இருந்து விடுவிக்கப்படுறியோ. எவ்வளவு ஒரு காரியம்! என்னைக்கு அந்த பாவம் மரணம் எனக்கூடிய சங்கிலிகளினாலே கட்டப்பட்டிருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுறீங்களோ அன்னைக்கு சுதந்திரம். அந்த சுதந்திரம் எங்க இருக்குன்னா இன்னைக்கு சபையில் இருக்கு. அதை பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்காங்க. படிங்க. நமது ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். பாத்தீங்களா? அதுதான் ஜனிப்பித்தார் என்றது என்னன்ற அர்த்தம். சிருஷ்டித்தார், ஜனிப்பித்தார். இந்த சிருஷ்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிருஷ்டியா இருக்கு. இது ஆவிக்குரிய சிருஷ்டி. இந்த சிருஷ்டியை பத்தி தான் எல்லா காரியங்களும் நடந்துட்டே வந்துடுச்சு. இது இப்ப 2000 வருஷம்ன்றாங்க இல்லைங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின அந்த ஒரு காரியமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த எந்த காரியங்களா இருக்கட்டும், எல்லா காரியங்களும் இந்த ஒரு காரியத்துக்காக தான் நடந்துச்சு. சிருஷ்டி எப்படி ஜனிப்பித்தாரா? அழியாமை உள்ளவர்களா இருக்கிற மாதிரியாகவும், வாடாத சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டவர்களா இருக்கிற மாதிரியாகவும், ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகி இருக்கிறவர்களாகவும், தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அர்த்தம்னா முதல் ஜெனிப்பு எப்படி நடந்துச்சு? சரீரத்தின்படி நடந்துச்சு. நம்ம குழந்தையா பிறக்கிறப்ப நடந்துச்சு. இந்த ஜெனிப்பு எப்படி நடக்கும்? ஞானஸ்தானத்தின் வழியாக நடக்கும். இந்த சிருஷ்டி ஜெனிப்பிக்கிறதும் சிருஷ்டிக்கிறதும் ரெண்டும் ஒன்னே தான். இதுல என்ன இருக்கணும்னா ஜீவன் இருக்கணும். புரியுதுங்களா? இதுல என்ன இருக்கணும்? ஜீவன் இருக்கணும். அப்புறம் கடைசி காலத்திலே பாத்தீங்களா? இது கடைசி காலத்திலே. கடைசி காலம்ன்றது புதிய உடன்படிக்கையின் காலம் தான் கடைசி காலம். கடைசி காலம்னா இயேசு கிறிஸ்து வருகையின் காலத்தை பத்தி இங்க பேசல. இந்த கடைசி காலம்ன்றது என்ன கடைசி காலம்னா புது உடன்படிக்கையின் காலம். 3 காலங்கள் பத்தி நம்ம பார்க்கிறோம். 1 பிதாக்களின் காலம். 2 நியாயப்பிரமாணத்தின் காலம். 3 இது கூட சரி, உடன்படிக்கையின்படி தான் ஆலோசனை பண்ணணும். காலங்களை எப்படி ஆலோசனை பண்ணணும்? உடன்படிக்கையின்படி. மோனோலேட்ரல் கவர்னன்ட்னுவாங்க, ஏகபட்ச உடன்படிக்கை. பிதாவாகிய தேவன் யாருக்கு என்ன சொன்னா அதை அவங்க பண்ணிதான் ஆகணும்ன்றது முதலாம் காலத்துல நடந்துச்சு. பிதாக்களின் காலத்துல அவர் என்ன சொன்னாரோ அது அவங்களுக்கு என்னவா இருக்கு? உடன்படிக்கையா இருக்கு. ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆதாமு கிட்ட பண்ணப்பட்ட உடன்படிக்கையை பத்தி அங்க பேசுறோம்.
தேவனானவர் மட்டும்தான் பண்ணிக்கினாராம். யார்கிட்ட? ஆதாமில் இடத்துல. புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த காலம் உடன்படிக்கையின் காலம், மோனோலேட்ரல் காவனன்ட். ஏகபட்சமா தேவனானவர் சொன்னதை வந்து என்ன பண்ணணும், அந்த மனுஷன் யார்கள் என்ன சொல்றாரோ அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்கள் அவங்க நடந்துதான் தீரணும். நோவாவுக்கு என்ன சொன்னார் தேவனானவர்? இந்த பேழையை கட்ட சொன்னார். அந்த பேழையை மட்டும் யார் கட்டணும்? நோவா மட்டும்தான் கட்டணும். இன்னைக்கு காசு இருக்கின்ற சிஸ்டரோ இல்ல பிரதரோ நான் கட்டிக்கிறோம்னு சொன்னா அது முடியாது. பைபிள்ல தான் எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னா அதெல்லாம் ஆலோசனை பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது, இல்லைங்களா? சோ அந்த காலகட்டம் அது எத்தனை வருஷம்? Approximately, it is not confirmed or confined or whatever it is, approximately 2500 years. பிதாக்களின் காலம் எத்தனை இயர்ஸ்? 2500 years. அதே மாதிரி யாத்திரையாகமும் 19ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேலர் கிட்ட பிதாவாகிய தேவன் மட்டும்தான் மோசேயின் மீடியேஷன் படி மத்தியஸ்தனா மோசே இருந்து பிதாவாகிய தேவனுக்கும் இஸ்ரவேலருக்கும் நடந்த ஒரு இது என்னது? நியாயப்பிரமாணம் எனக்கூடிய ஒரு உடன்படிக்கை. அங்க நடந்தது. அது எங்க முடிஞ்சிச்சு? மல்கியா கிடையாது சாமி. அது என்ன கிடையாது? மல்கியா கிடையாது. மல்கியாவோட நியாயப்பிரமாணம் முடிக்கப்படல. எங்க முடிக்கப்பட்டது? அடிக்கப்பட்டது இல்ல, அது வந்து எங்க ஒழிக்கப்பட்டது? சிலுவையில தான் அது ஒழிக்கப்பட்டது. It has been abolished on the cross of Christ. அது வரைக்கும் எத்தனை காலம்? அது வரைக்கும் எத்தனை காலம்? எத்தனை வருஷம்? 2000 years. அப்பாரம் காலம் இன்னொரு காலம் வரப்போறது இல்லை. இது இயேசு கிறிஸ்து சிலுவையில நியாயப்பிரமாணத்தை ஒழித்த காலத்துக்கு அப்புறமா வந்த காலம் கடைசி காலம். அதுதான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற. பார்த்தீங்களா? It was readily available. It was ready enough. புரியுதுங்களா நான் சொல்றது? கடைசி காலம் என்றது என்ன காலம்னா, இயேசு கிறிஸ்து வருகைக்கு சம்பந்தப்பட்ட கடைசி காலத்தை பத்தி அங்க பேசல. அது கிடையாது. கடைசி காலம் என்றது வந்து உடன்படிக்கையின் காலம். இன்னொரு உடன்படிக்கை தேவன் கொடுக்க போறது கிடையாது. என்னது? இன்னொரு உடன்படிக்கையை தேவன் கொடுக்க போறது கிடையாது. இதுதான் கடைசி உடன்படிக்கை. அதனாலதான் கடைசி உடன்படிக்கையிலே அந்த கடைசி உடன்படிக்கையின் காலமும் என்னவா இருக்கு? கடைசி காலமா இருக்கு. அத பத்தி பேசிட்டு வர்றாரு. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? யாரெல்லாம் இந்த கடைசி காலத்தில் இருக்க போறாங்களோ, இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்கெல்லாம் ஜீவன் எனக்கூடிய கிறிஸ்துவனுடைய ஜீவன் மறுஜன்மத்தினாலே, கிறிஸ்துவனுடைய ஜீவன் மறுஜன்மத்தினாலே கொடுக்கப்பட போகுதோ அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குமா? பரலோகத்திலே சுதந்திரம், பரலோகத்தையே சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆச்சரியமான ஒரு 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 என்னன்றோம் அது ஆசீர்வாதம் எனக்கூடியது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. 6ஆம் வசனத்துல நீங்கள் இதிலே நீங்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். பாத்தீங்களா? அங்க பரலோகம் போகணுன்றவங்களுக்கு வந்து என்ன வருங்க? நீங்க இந்த உலகத்துல துன்பப்பட்டு ஆகணும். இல்ல நான் வர மாட்டேன் சபைக்கு, இல்ல நான் அங்க போறேன் இங்க போறேன்னா வந்து there can be anything. நான் வந்து எதுவுமே பண்றதுக்கு தெரியாது. துன்பப்படணும்ன்றப்போ நான் இவ்வளவு வயசாயிருந்தும் என்ன வந்து கணக்கில் வச்சுக்கலையே என்ற மாதிரி எல்லாம் இங்க வந்து ஃபீல் ஆனா முடியாது. இல்ல நான் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்ன வசனம் சொல்றேன், எனக்கு மேல யாருமே ப்ரீச் பண்ண முடியாதுன்னு நான் ஃபீல் ஆனா வந்து நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம துன்பம் அனுபவிக்காம வந்து பரலோகமே போக முடியாது.
தீங்கு இங்க துன்பம்னாங்க. மேல வசனம் அதுக்கு முன்னாடி தீமோத்தேயுல படிச்சப்போ தீங்கு அனுபவிக்காம நீங்க என்ன எங்க போக முடியாது, அந்த ஜீவனை இங்க பெற்றுக்கொள்ளவே முடியாதாம். புரியுதுங்களா? உலகத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களா இருக்கணும்னா கண்டிப்பா நீங்க தீங்கும் துன்பமும் அனுபவித்து ஆகணும். அவமானமா? எஸ், அவமானம். கரெக்ட். உன்னை சொந்த சகோதரனோ உன்னை சொந்த சகோதரியோ உன்னை கஷ்டப்படுத்தினாங்களா? அவமானப்பட்டு துன்பத்தை அனுபவி. இல்ல என்னால முடியாதுன்னா நத்திங் கேன் பி டன். நான் என்ன பண்ண முடியும்? அதுதான் உங்களுக்கு, அதுதான் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா சுதந்திரமா யோசனை பண்ணணும். சுதந்திரம்ன்றது கிறிஸ்துவுக்குள் சுதந்திரம் அவருடைய கட்டளைகளின் அடிமை. கிறிஸ்துவுக்குள் சுதந்திரம் அவருடைய கட்டளைகளின் அடிமையா இருந்தா தான் தவிர நீ கிறிஸ்துவுக்குள் நீ சுதந்திரமா இருக்க முடியாது. நீ அந்த அவமானத்தை சகிக்கலன்னா நீ என்னவா இருக்கலன்னா என்ன இல்ல, சுதந்திரவாளி கிடையாது. இட் இஸ் சம்திங் தட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். புரியுதுங்களா நான் சொல்றது? இப்போ இது நம்ம பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக, இந்த பரலோகத்துல நம்ம போகணுன்றதுக்காக தேவன் ஒரு செட்டப்பை முன்னாடியே பண்ணி வச்சிருக்காராம். 18 இருந்து படிங்க. ஆக்சுவலி அந்த அதிகாரம் ஃபுல்லா படிக்கணும். 18 இருந்து 21 வரைக்கும் வசனம் வரைக்கும். இல்ல 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் பிரதர். 1ஆம் அதிகாரம் 18. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், பாத்தீங்களா, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சிடென்டலா நம்ம இங்க சபையை போடலங்க. எப்படி ஏதோ ஸ்ரீனிவாசன் வந்துட்டாரு சபையை உண்டாக்கிட்டாருன்னு அவரை பேசுறதுக்கு இல்ல. ஆக்சிடென்டலா சேகர் பிரதர் பண்ணிட்டாருன்ற மாதிரி எல்லாம் நம்ம ஆக்சிடென்டலா அப்போதைக்கு அப்பவே இது பண்ண மாதிரி நம்ம யோசனை பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. It has been pre-planned before the creation of the world. படிங்க. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். திருப்பி சொன்னாரு. அந்த கடைசி காலம்ன்றது என்ன கடைசி காலத்தை பத்தி பேசுது? புதிய உடன்படிக்கையின் காலம். கடைசி காலம் இஸ் ஈக்குவல் டு புதிய உடன்படிக்கையின் காலமே கடைசி காலம். கடைசி காலம்னா கிறிஸ்து நெருங்குற காலம் கிடையாது. அவர் வருகைக்கு நெருங்குற காலத்தை பத்தி இங்க பேசல. கடைசி காலம்னா இயேசு கிறிஸ்துவனுடைய புதிய உடன்படிக்கையின் காலம். இந்த காலத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்கணுமா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூ காண்ட் ஈவன் பே த ரெம்யூனரேஷன். நீங்க என்ன பண்ணாலும் உங்க ஆஸ்தியை கொடுக்குறீங்களா இல்ல உங்க உயிரை கொடுத்துட்டு வேணும்னா பண்றீங்களா? எதுவுமே பண்ண முடியாது. அது அவருடைய ரத்தத்துக்கு அந்த பரிசுத்தத்துக்கு நீங்க பெற்றுக்கொள்ள ஒரு பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டது அவ்வளவு சீரியஸா நம்ம எடுத்துக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். அறிந்திருந்தா நம்ம எப்படி இருக்கணும்? குற்றம் இல்லாதவர்களா இருக்கணும். எல்லாத்திலும் நம்ம குற்றம் கண்டுபிடிக்க கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது யாருமே. எஸ், குற்றம் என்றது யாருக்கு அவங்க தேவன் இடத்துலயும் கிறிஸ்துவின் இடத்துலயும் என்ன பண்ணிக்கணும்? ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்கணும். ஒருவேளை சபைக்கு முன்னாடி குற்றம் இருந்தா சபையில மன்னிப்பு கேட்கணும், கண்டிப்பா கேட்கணும். இன்னைக்கு குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய மூன்று முக்கியமான ரூட்ஸ் யாருன்னா, ஒன்று பிதாவாகி தேவன், 2 இயேசு கிறிஸ்து, 3 சபை. சபை என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணணுங்க. சபை என்ன பண்ணணும்? ஒரு சகோதரன் பாவம் பண்ணியிருந்தாங்க. அந்த சகோதரனுடைய பாவத்தை நான் பார்த்துட்டேன். அவங்க குற்றம் பண்ண விஷயத்தை நான் பார்த்துட்டேன். நான் என்ன பண்ணணும்னா
சபை சொல்ல தேவையில்லை. நானும் என்ன பண்ணல, சபையில இருக்கிற ஒரு காரணத்தினால அந்த சகோதரத்தினுடைய குற்றத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டியவனா இருக்கிறேன். அதனால என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குது. சரி, நெக்ஸ்ட். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து. பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து நம்ம இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் பாவம் பண்றாங்கன்ற ஒரு விஷயம் அந்த அப்பவே தெரியுமோ தெரியாத 3 பேருக்கும் தெரியும். தெரிஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா இவங்களை மன்னிக்கணும்ன்றதுக்காக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை என்ன பண்ணப்பட்டது, முன்குறிக்கப்பட்டு டிசைட் பண்ணப்பட்டுச்சு. முன்குறிக்கப்பட்டு it has been decided, it has been determined when to happen. உலகம் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். பாத்தீங்களா, இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். பாத்தீங்களா, அவருக்கு இவரும் என்ன பண்ணிட்டாரு, மகிமையை கொடுத்தார். அவர் இவருக்கு மகிமை கொடுத்தா இவர் அவருக்கு மகிமை கொடுக்குறாங்க. அதுதான் அங்க நடந்ததே. சிலுவையில நடந்தது என்னங்க, தேவனானவரை இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தினார். அதே மாதிரி இவரை எழுப்பினதுக்கு அப்புறமா பிதாவாகி தேவன் அவரை என்ன பண்றாரா, மகிமைப்படுத்துறாரு. இங்க சமமா தான் இருக்கு. ஏன் நம்மளுக்கு கஷ்டமாவது? அவர் இவரை மகிமைப்படுத்துறாரு, இவர் அவரை மகிமைப்படுத்துறாரு. இல்ல பிதாவாகி தேவனை மட்டும்தான் மகிமைப்படுத்துறன்ற மாதிரி எங்கேயாவது வசனம் இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனா இந்த கிறிஸ்துவின் சபைன்னு சொல்லக்கூடிய பொய்யானவர்கள் என்ன பண்றாங்கன்னா என்னென்னதோ பேசிக்கிறாங்க. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையில என்ன நடந்துச்சுன்னா நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடிய காரியம் நடந்துச்சு. நம்ம குற்றமற்றவர்களாகவும் மாசற்றவர்களாகவும் இந்த உலகத்துல நம்ம வாழணும். குற்றமற்றவர்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த மாதிரி ஜனத்தை உருவாக்குறதுக்காக தான் உலகம் தோற்றத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவனுடைய பலி நிர்ணயிக்கப்பட்டது, நிச்சயிக்கப்பட்டது. அந்த மாதிரி மனுஷர்களை நம்ம இருக்கிறோமா? குற்றம் இல்லாதவர்களா, மாசற்றவர்களா? இதுதானே பிளான். ஆக்சுவலி இந்த மாதிரி ஜனங்களை தானே அவர் புதுப்பிக்கணும், இல்ல என்ன பண்ணணும், சிருஷ்டிக்கணும்னு பிளான் போட்டது சபை. இந்த மாதிரி ஜனங்களை சேர்ந்துதான் சபைன்னு சொல்லக்கூடிய சபையா இருக்குது. அதனாலதான் சபை என்னன்னா, சபை டெஃபினேஷன் என்னன்னா பரிசுத்தவான்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். சபைக்கு என்ன பேருங்க? சபைக்கு என்ன பேரு? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். எதன்படி பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்? கிறிஸ்துவின் பலியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு பலின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவின் ரத்தம்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தை சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பரிசுத்தமாக்கப்படுறதுக்கான ஒரு சூழ்நிலையை கொண்டு ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அது சரியான முறையான பரிசுத்தமாக்கப்படுதல் கிடையாது. இதுக்கு வசனம் என்ன? பரிசுத்தமாக்கப்படுறதுக்கு வெறும் கிறிஸ்துவனுடைய ரத்தம் மட்டும்தான் யூஸ் பண்ணப்படணும். அந்த ஜந்துக்களின் ரத்தமோ இல்ல ஆட்டுக்குட்டிகளினுடைய ஆடு ரத்தமோ இல்ல கோழி ரத்தமோ மாடு ரத்தமோ யூஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயமா இருக்கின்ற ஒரு விஷயத்த எபிரேயர்ல 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி. பாத்தீங்களா, தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம். இது யாரை குறிக்குது? ஆக்சுவலி சொல்ல போனா ஞானஸ்தானம் பெறாதவங்க எப்படி யோசனை பண்ணணும்னா, அவங்களே பரிசுத்தமாக்கக்கூடிய ரத்தம் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தமும் அது உடன்படிக்கையின் ரத்தமா இருக்குன்ற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்?
பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை வந்து நம்ம அசுத்தமாய் பண்ணக்கூடாது. பரிசுத்தமாக்கப்பட்டோம், நான் புதிய ஏற்பாட்டின்படி ஞானஸ்தானம் பெற்றேன் என்று சொல்லி தம்பி தினேஷ் சொல்லலாம். கரெக்ட், you are done, you did it right. But at the same time, you have a responsibility that you should never do against the blood of Christ anything. இல்ல புதிய உடன்படிக்கைக்கு அந்த உடன்படிக்கையின் ரத்தம் வந்து அசுத்தமாய் மாறக்கூடிய கிரியைகளை நீ செய்யக்கூடாது. உடன்படிக்கை விரோதமாய் செய்யக்கூடிய காரியங்களை தான் அங்க பேசப்படுது. எதுக்கு? உடன்படிக்கைக்கு விரோதமாய் செய்யக்கூடிய காரியங்கள், மன்னிப்பில்லாத பாவம். உடன்படிக்கைக்கு விரோதமாய் செய்யக்கூடிய காரியம் என்ன காரியம்? சபையில் இருக்கிறவங்க சபையில் இருந்து உடன்படிக்கைக்கு விரோதமாய் செய்யக்கூடிய காரியம் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்னா, சபையில் இருக்கக்கூடிய சகோதரியோ எப்போதும் சபையிலிருந்து விட்டு விடுறதுக்கான காரணமா யாருமே இருக்கக்கூடாது. அது முக்கியமான ஒரு விஷயம். என்னால எந்த சகோதரனோ எந்த சகோதரியோ என்ன பண்ணக்கூடாது? சபையை விட்டு இருக்கிறதுக்கோ எஸ்பெஷலி சபையை விட்டு போற மாதிரி விட்டு விடாதபடிக்கு கண்டிப்பா நான் தான் பாத்துக்கணும். அது நானா இருக்கட்டும், நீங்களா. ஆகையினால நான் என்ன சொல்ல வரேன்னா, சபை என்றது வந்து பிதாவாகி தேவனாலும் பரிசுத்தாவியானவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு புதிய சிருஷ்டி சபை. அந்த புதிய சிருஷ்டி எப்படி புதிய சிருஷ்டி ஆக்கப்படுறாங்கன்னா, பாவத்திலிருந்து மீட்கப்படுறதுனாலையும் பாவத்தின் சம்பளம் மரணம் எனக்கூடிய மரணத்தினாலையும் அவங்க என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க? பரிகரிக்கப்பட்டிருப்பாங்க. மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு அழியாமையும் அப்புறம் வாடாத ஜீவனையும் அவங்க பெற்றுக்கொண்டவர்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் இருப்பாங்க. அவங்கள என்ன இருக்காதுன்னா, என்ன இருக்காது? அவங்கள மரணம் என்றது இருக்காது, பாவம் இருக்காது. 3 என்ன இருக்காது? மரணம் இருக்காது, பாவம் இருக்காது. அப்புறம் ஜீவன் இருக்காதா? புதிய ஜீவன் அவங்க பெற்றிருப்பாங்க. அப்புறம் மாசற்றவர்களும் எப்படி இருப்பாங்க? அவங்க குற்றம் இல்லாதவர்களா இருப்பாங்க. என்ன இல்லாத இருப்பாங்கன்றதான் நான் கேள்வி கேட்டது. என்ன குற்றம் இல்லாதவர்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் மாசற்றவர்களா இருப்பாங்க. அப்புறம் ஜீவனுள்ள நம்பிக்கை. அது பரலோகத்துக்கு சம்பந்தப்பட்டது. அது ஜீவனுள்ள நம்பிக்கைன்றதே ஒரு பரலோகத்துக்குரிய ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் அவங்க என்னைக்குமே வாடாதவர்களா இருக்க போறாங்க. உங்கள் விசுவாசம் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தார். அதுக்கப்புறமா ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர ஸ்நேகமுள்ளவர்களும் மாயமற்ற சகோதர ஸ்நேகமுள்ளவர்களாகும்படி பாத்தீங்களா? நீங்க நான் அதுதான் சொல்றது, சகோதர ஸ்நேகம் பண்ணணும். நீங்க யார்கிட்ட சகோதர ஸ்நேகம் பண்ணணும்? அவங்க கிட்ட தான் சகோதர ஸ்நேகம் பண்ணணும். எல்லாருக்கிட்டையும் சகோதர ஸ்நேகம் பண்ணக்கூடாது. சபையை விட்டு பிரிந்தவர்கள் கிட்ட நம்ம என்ன பேச்சு? சபையை விட்டு போற மாதிரி பண்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? யாரா இருக்கட்டும், அப்படியும் பண்ணக்கூடாது, இப்படியும் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப தப்பு. சபை எப்படி பண்ணணும் எப்படின்றது வந்து சபையை வந்து எவ்வளவு ஹையா பார்க்கணும்னா, ரொம்ப மேன்மையாக நம்ம சபையை பார்க்கணும். ஒரு அபூர்வமான ஒரு விஷயமா
அபூர்வமான சகோதர சகோதரிகளை நம்ம எல்லாரும் பார்த்துக்கணும். அவளை அன்பை வந்து நம்ம பாராட்டணும். ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடினால் சுத்த இதயத்தோடு ஒருவரில் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். பார்த்தீங்களா எப்படி அன்பு கூறணும்? ஊக்கமாய். சபைன்னு சொல்லிட்டாலே அதுக்கு சபை இஸ் ஈக்குவல் டு அன்புங்க. எப்படிங்க? சபை இஸ் ஈக்குவல் டு அன்புக்கு அத்தாட்சி இன்னைக்கு சபையா தான் இருக்கணும். அன்புக்கு அத்தாட்சி என்னவா இருக்கணும்? சபையா. அந்த காரணத்தினால பிரதரும் நான் பிரீச்சரை இறக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அன்புக்கு அத்தாட்சி. அந்த காரணத்தினால இவரும் நிறைய விஷயங்கள்ல விட்டு கொடுத்துட்டார். நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இன்னும் இருக்கு, நம்ம பண்ணிக்க வேண்டியது இருக்கு. எஸ், புரியுதுங்களா நான் சொல்றது? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, என்னையும் இருக்கு. I can admit myself as well here. There is nothing like, I can boast myself. நம்ம எல்லாரும் திருந்தி வாழ வேண்டியவர்களா இருக்கிறோம், மனம் திரும்ப வேண்டியவர்களா இருக்கிறோம். அன்பிலே நம்ம மாசில்லாதவர்களா இருக்கணும், ஊக்கமான அன்புள்ளவர்களா இருக்கணும். அவங்க வயசுல பெரியவங்களா இருக்கிறாங்க